வணக்கம். ருத்துலோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது தோட்டத்தில் பூத்துக்கிட்டு இருக்கிற தாமரை வகைகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது போன வீடியோவில் நான் இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுருப்பேன். 10 நாள் கழித்து பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்திருக்குதுன்னு. ஒரு 5 பூக்கள் வரைக்கும் வச்சுருக்கு. இதுக்கு இன்னும் உரம் வச்சு கொடுக்கல. உரம் வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்கள் வைக்கிது. இந்த டைமில் தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம உரம் வச்சு கொடுத்தோம்னா இந்த செடி ஃபுல்லாக டேமேஜ் ஆகும். அதனால் நான் இப்போதைக்கு உரம் வைக்கலை. எமர்ஜென்சியாக ஒரு டைப்பில் உரம் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி பூத்துட்ருக்கிறப்ப எப்படி உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒயிட் பியூனி மலைக்கு பாருங்கள் எப்படி டேமேஜ் ஆகிருக்குதுன்னு. ஒயிட் பியூனி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு விரிகிற ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்ம பறித்து எடுத்துட்டோம்னா அந்த ஃப்ளவர் அழகாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அந்த கருப்பாக அந்த பூ மேலே வந்துடும் உங்களுக்கு. அதனால் மழை இருந்தது அப்படின்னா நீங்கள் பூக்களை பறித்து எடுத்துக்கலாம். அடுத்ததை பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு பவுல் வெரைட்டி. ஆனால் இதோட பேர் என்னன்னு தெரியல. இது ஃப்ளவரிங் ஆனதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒயிட் ஊரியா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. அது பார்க்குறதுக்கு ஒயிட் பியூனி மாதிரியே தான் இருக்குது. நிறைய மொட்டுக்கள் வச்சாலும் மழைக்கு நல்லாவே இது டேமேஜ் ஆகிருக்கு. இந்த பெரிய மொட்டு பார்த்திங்கன்னா சாஞ்சிருக்கு. சின்ன மொட்டுலேயும் உங்களுக்கு தெரியும் மழை அதிகமாக பேஞ்சுது அப்படின்னா அதோடய இதழ்கள் எல்லாம் ஓப்பன் ஆகிடும். அப்போ அந்த மொட்டு முழுசாகவே நமக்கு பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடும். ஒயிட் பியூனி மாதிரியே தான் இதுவும் தானாக விரியாது. நம்ம தான் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளவர்ஸு. பாருங்கள் இது இந்த ஸ்டேஜில் பறிச்சு எடுத்துடலாம். அடுத்ததை பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பீம் அப்படிங்கிற வெரைட்டி. அது ஃப்ளவரிங் முடிஞ்சு பாருங்கள் டார்மெண்ட்டில் நிற்கிது. இதை நம்ம அப்படியே விட்டுடலாம். இது பேரலில் இருக்கிறதுனால நம்ம இலையை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஃப்ளவரிங் வர ஆரம்பிச்சிடும். அடுத்ததை பார்த்துட்டு இருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா காவேரி தான். இது என்கிட்ட இருக்கிற செடிகள்லேயே க்ரீன் ஆப்பிளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காவேரி தான் இந்த அளவுக்கு பெரிய செடியாக இருக்குது. இது ஒரு பேரலில் தான் நான் கொடுத்துருக்கேன். பேரல் பார்த்திங்கன்னா நம்ம டப்போட ரேட்டு தான் வரும். பேரலோட ப்ரைஸே பார்த்திங்கன்னா 100 தான் வரும். நம்ம கட் பண்ணி வாங்குறதுனால 100 ருபீஸ்க்கு கிடைக்கும். அதில் பாருங்கள் பூ எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். இது மலைக்கோ இல்லை சேவல் ஏறி உட்காந்தோ இந்த இலை உடஞ்சி போச்சு. இந்த இலையை நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது. இந்த இலையை நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம்னா பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா மொட்டு, அது கருகி போயிடும். இந்த இலை டேமேஜ் ஆனதுனாலேயே பார்த்திங்கன்னா இந்த மொட்டு ஹைட் கொடுக்கல, அப்படியே நிற்கிது. ஆனால் மொட்டு நல்லா தான் இருக்குது. அடுத்த மொட்டு பாருங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது நல்லாவே ஹைட் கொடுத்து வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த பூ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய பூவாக இருக்குங்க. நம்ம குளத்துலலாம் எப்படி பூக்குமோ அந்த மாதிரி பூத்துருக்கு. இந்த மாதிரி பூக்கள் நம்ம கடையில் கிடைக்கிறது கஷ்டம். நம்ம தான் இந்த மாதிரி வளர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ளவரிங் நமக்கு நிறையாவே கிடைக்கும். அடுத்ததை பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒயிட் ஊரியா தான். அதை ஓப்பன் பண்ணி விட்டு பார்த்ததில் பாருங்கள் இதை நான் விரித்து தான் விட்ருக்கேன். இதழ்கள் அதிகமாக இருக்குது. ஒயிட் பியூனியில் விட சின்ன சின்ன இதழ்களாக இருக்குது. இருந்தாலும் பார்க்குறதுக்கு எனக்கு என்னமோ ஒயிட் பியூனி மாதிரியே தான் தோணுது. ஒரு வேளை மழை பெய்யறதுனால உங்களுக்கு அந்த கலர் கூட போய் ஃபுல்லாக ஒயிட்டாக கூட இருக்கலாம். அடுத்த ஃப்ளவரில் பார்த்தா தான் தெரியும் அது எப்படி வருது அப்படிங்கிறது. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லோ பியூனியில் பாருங்கள் 5 மொட்டுக்கள் வரைக்கும் வச்சுருக்கு பாருங்கள். இது நான் ரீபாட் பண்ணி கொடுக்கல, அப்படியே தான் கட் பண்ணி வளர விட்டுருக்கேன். அந்த மாதிரி நம்ம அப்படியே கட் பண்ணி வளர விடும்போது பார்த்திங்கன்னா பூ கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஆனால் நிறைய பூக்கள் வச்சுருக்கு. இந்த மாதிரி நிறைய பூக்கள் இருக்கிற மாதிரி தொட்டி காமிப்பாங்க. அதெல்லாம் ஒன்றா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு பூக்கள் வந்ததாக இருக்கும். இல்லை அப்படின்னா 2-3 டியூபர் போட்டதாக இருக்கும். அப்படி போட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி ஃப்ளவரிங் கொண்டு வர முடியும். ஒரே டியூபர் போட்டு இந்தளவுக்கு ஃப்ளவர் வராது. ஒரு ஃப்ளவர் பூத்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஃப்ளவர் பூக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லோ பியூனி நல்லாவே ஒரு எல்லோ கலர் வரக்கூடிய ஒரு வெரைட்டி. அடுத்ததை பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பிங்க் க்ளவுடு தாங்க. பிங்க் க்ளவுடு எதுவுமே நான் ரீபாட் பண்ணலை. 1-2 தொட்டி மட்டும்தான் ரீபாட் பண்ணியிருக்கேன். மீதி எல்லாமே ரீபாட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதுவாக பூக்கள் வச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். ரீபாட் பண்ணாத தொட்டி கூட நிறைய மொட்டுக்கள் வைக்கும்.
பிங்க் க்ளவுட் பொறுத்த வரைக்கும், அதாவது ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம லீஃப் கட் பண்ணி விட்டாவே நல்லாவே பூக்கும். இது பார்த்திங்கன்னா பீக் ஆஃப் பிங்க். இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள், மொட்டுகள் வச்சிட்ருக்கு. இலையே இல்லைனாலும் பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா சேட்டா பாங்கட்டோட தொட்டி தான். பூக்கள் வந்து உதிர்ந்துருக்கு. அடுத்ததாக பார்த்துட்டுருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா அஃபெக்ஷன் 16. இது அஃபெக்ஷன் 16 நல்லாவே வந்திருக்குங்க. இதுவும் நான் வந்து ரீபாட் பண்ணி கொடுக்காம லீஃப் மட்டும்தான் கட் பண்ணி விட்டேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு. இதோட மொட்டுக்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கோழி வந்து கொத்தி எடுத்துடுது, அது பிங்க் கலரில் இருக்கிறதுனால. இது நல்லாவே ஒரு டார்க் கலர் பவுல் லோட்டஸுங்க. இது சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது நான் ரீபாட் பண்ணியிருக்கேன், ஆனால் உரம் எதுவும் வைக்கலை. இதுவும் பார்த்திங்கன்னா 4-5 ஃப்ளவர்ஸ் வரைக்கும் வச்சுருக்கு. அடுத்ததாக பார்த்துட்டுருக்கிறதும் அஃபெக்ஷன் 16 தான். மைக்ரோ பவுல் வெரைட்டிஸில் நீங்கள் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் வளர்த்து எடுத்துக்க முடியும். நல்லா அகலமாக கொடுத்துக்கோங்க, ஹைட் வந்து கம்மியாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா மிராக்கல் அப்படிங்கிற வெரைட்டி. இது மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கும் உரம் வைக்கணும். உரம் இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா பூ வந்து கொஞ்சம் சிறுத்து போயிடுது. அதனால் உரம் வச்சு கொடுத்துட்டோம்னா நல்லா பெரிய பெரிய ஃப்ளவர்ஸாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா சேரா. இது நல்லா ஒரு டார்க் கலர் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். ரெட் கலர்லேயே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் கிடைக்கும். அதாவது ராணி ரெட்டை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இது. அதுக்காக பியூர் ரெட்டு வராது, மெஜந்தா கலந்த ரெட்டு தான் வரும். பாருங்கள் இதோட ஃப்ளவர் பாருங்கள். மலைக்கு கூட அப்படியே தான் இருந்தது. நான் தொடும்போது தான் ஒடிஞ்சு கையோடு வந்துருச்சு. அதனால் நான் இதை விரிச்சு எடுத்திருக்கேன். பூ விரியாதுக்கு முன்னாடியே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கலர் டார்க் கலர் வேணும் அப்படின்னா முன்னாடியே நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் பாருங்கள் நல்லாவே ஒரு டார்க் கலரில் தான் இருக்குது. அவ்வளோதாங்க. இனி வந்து நம்ம வந்து கிளம்பலாம் வீட்டுக்கு. தோட்டத்திலேருந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். மழை பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு. நல்லா கருக்கருன்னு இருந்துச்சு. ஆனால் வந்து உங்களுக்கு கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சம் இருக்கிறதுனால அந்த கருப்பு நிறம் வந்து தெரிய மாட்டேங்குது. இன்னுமே க்ளவுடு வந்து இந்த இடத்துக்கு வரல, கொஞ்சம் தள்ளி இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு அந்த வெளிச்சம் அதிகமாக இருக்குது. இது அப்படியே இருட்ட ஆரம்பிக்குது. நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். மழை பெஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு வந்து சிரமம். காற்று ஆரம்பிச்சிச்சுங்க, நல்லா மழை வரப்போகுது. இது பார்த்திங்கன்னா தானாக வந்த பச்சை மிளகாய் செடி தான். இந்த இருட்டுக்கு பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற பூக்கள் வந்து ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. அதனால தான் நான் வீடியோவை எடுத்தேன். இது என்ன மிளகாய் செடி அப்படின்னு தெரியல. இது வந்து காய்ச்சதுக்கப்புறம் தான் தெரியும். சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. எங்கள் ஏரியா சைடு பார்த்திங்கன்னா நல்லாவே மழை பெஞ்சிட்ருக்கு. அது இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது. நல்லா மின்னலும் வந்துருச்சு, இடியும் வந்துருச்சு. இந்த இடத்துக்கு மழை வராமல் இருக்குது. ஒரு 5 நிமிஷத்தில் மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லாவே இருட்டிருச்சு. இந்த துளி விழுகிறது வந்து அந்த லைட் வெளிச்சத்துக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. அதை எடுக்கலான்னு தான் நான் வீடியோவே எடுத்தேன். ஆனால் இந்த கண்ணாடியில் விழுற நீர் துளிகள்னால பார்த்திங்கன்னா அது கரெக்டாக வந்து வரலை. லைட்டாக தெரியுது, ரொம்ப கரெக்டாக வந்து வரலை. இடி மின்னல் எல்லாமே ஆரம்பிச்சிச்சுங்க. மழையும் ஆரம்பிச்சிருச்சு. துளிகள் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக விழுந்துக்கிட்டு இருக்கு. காற்று மழை ரெண்டுமே இருக்குங்க. இடி மின்னல் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எப்படியாவது அந்த நீர்த்துளிகள் விழுகிறத வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் எடுக்க முடியல. லேசாக மட்டும்தான் தெரியுது. இடி அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குங்க. மழையும் அதிகமாக வர மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் மழையெல்லாம் நல்லா பேஞ்சு முடிஞ்சிருச்சு. தண்ணி தெரியும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குதுன்னு. இப்போ மழை குறைஞ்சிருக்குங்க. ஆனால் இடி மின்னல் மட்டும் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. வேறு எங்கேயும் மழை வந்து நல்லா கொட்டிகிட்டு இருக்குதாட்டிருக்குது. அதனால தான் இடி மின்னல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மழை பார்த்திங்கன்னா கோடை மழை தான். இது ரொம்ப ரேராக தான் பெய்யும். ஒவ்வொரு சீசனில் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த மாதிரி மழை வந்து இருக்கும். வெயிலுக்கு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் இந்த மாதிரி மழை பெஞ்சுது அப்படின்னா. இப்போ நாம் வீட்டுக்கு வந்துட்டோங்க. தாமரைக்கிழங்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.